நடிகர் தனுஷ் நடிச்ச மாரிங்கிற ஒரு படத்துல அவர் ஆட்டோ டிரைவரா மாறினதுக்காக வழியில போற வரவன எல்லாத்தையும் அள்ளி போட்டு என் வண்டியில ஏறுன்னு ஏத்திட்டு போவாங்க பாத்தீங்களா? அது போலதான் தமிழகத்துல இந்த கடன் தர வங்கிகளினுடைய நிலை. உங்களுக்கே சொந்த அனுபவம் நல்லாவே தெரியும். நாளொன்றுக்கு ஒரு அழைப்பாவது ஏதாவது ஒரு தனியார் பினான்ஸ் கம்பெனியில இருந்து கண்டிப்பா வரும். சார் உங்களுக்கு அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமா, ஆஃபர்ஸ் இருக்கு, ஈஸி ப்ராசஸ் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு அந்த அழைப்புகளை நாமளே எதிர்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்துல எந்த பொருளையும் வெறும் ₹1 காசை கொடுத்து இஎம்ஐல வாங்கிட்டு வந்துட முடியும். அது ₹1 கோடி காரா இருந்தாலும் அது சாத்தியம்தான். ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, புத்தாண்டு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருவிழா கொண்டாட்டங்களையும் இது போன்ற விளம்பரங்களையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். உண்மையிலே சொல்ல போகணும்னா இன்னைக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு தான் வங்கிக்கு நாயா அலைய வேண்டியது இருக்குது. ஆனா அதை தவிர மத்ததெல்லாம் ரொம்ப எளிதா கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்குது.